தற்போது நம்முடைய இணைப்பில் மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி தமீமுன் அன்சாரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர். சார் வணக்கம் சார். சார், தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவதை பார்க்க முடிகிறது. தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? வட இந்தியாவில் பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய அரசியல் குதிரை பேரங்களை நடத்தி கொண்டிருக்கின்றதோ அத்தகைய ஒரு அசாதாரணமான அரசியல் சூழல் இப்போது தமிழ்நாட்டில் நிலவுவது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. தேர்தல் நடைபெற்று 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. தங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய உணர்வுகளை மிதிக்கும் வகையிலும் நிராகரிக்கும் வகையிலும் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கூறுவேன். இவர்கள் இப்போது ராஜினாமா செய்துவிட்டு அந்த மை காய்வதற்குள்ளேயே ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். அப்படி என்றால் அதிமுகவிலிருந்து யார் ராஜினாமா செய்தாலும் அதே தொகுதியில் உங்களை போட்டியிட்டு நாங்கள் எங்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்குவோம் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டதினால்தான் அந்த தைரியத்தில் தான் இவர்கள் அங்கு நகர்வதாக நான் கருதுகின்றேன். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் போக்கல்ல. ஏனென்றால் தேர்தல் நடைபெற்று 2 மாதங்கள் ஆகிறது. இதுக்கு எவ்வளவு செலவுகள் ஆகியிருக்கும்? இந்த செலவுகள் அனைத்தும் மக்களுடைய வரிப்பணம். இதற்காக அரசு ஊழியர்கள், தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். அடுத்து, ஒரு ராஜினாமா செய்வதற்கு ஒரு நியாயமான ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும். ஒரு கொள்கை ரீதியான காரணங்கள் அல்லது தங்களுடைய தனிப்பட்ட உடல் நலம் அல்லது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒன்று இருந்து அதன் அடிப்படையில் இவர்களெல்லாம் ராஜினாமா செய்வதாக இருந்தால் அதிலே ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் ஒரு கட்சியிலே வெற்றி பெற்று அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது மட்டுமின்றி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இனி எதிர்காலம் என்னவாகுமோ என்ற ஒரு ஐயங்கள் இருந்திருக்கக்கூடிய நிலையில உடனடியாக அணிமாறுகிறார்கள் என்று சொன்னால் இது எத்தகைய நிலை எதிர்காலத்திலே உருவாக்கும் என்ற கேள்வி எழுகிறது. இது போன்ற போக்குகளை தமிழக வெற்றி கழகமும் அதனுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் அங்கீகரிக்கிறார்களா, ஏற்றுக்கொள்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில நீண்ட காலமாக ஒரு 3வது அணி வராதா என்று காத்திருந்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு விடையை தந்திருக்கிறார். மக்கள் அவரிடம் ஒரு ஆரோக்கியமான அரசியலைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இத்தகைய குறுக்கு வழியிலான ஆட்சியை கைப்பற்றும் முயற்சிகள் தேவையற்றது. அது மட்டுமின்றி ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு அவர்கள் அறுதி பெரும்பான்மையான வளத்தில் தான் இருக்கிறார்கள். பற்றாக்குறை எம்எல்ஏக்கள் என்ற நிலை இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இத்தகைய வேலைகளில் ஈடுபடுகிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வருத்தம் தெரிகிறது. சார்கள், அவர்கள் தரப்பில் மாவட்ட செயலாளர் திருப்பி அளிக்காதது, திமுக அதிமுக இணைப்பு நடவடிக்கை, இதெல்லாம் ஒரு அதிருப்தியா இருக்கு அப்படின்றது அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்லலாம் சார். அவர்கள் தாங்கள் அணிமாறுவதற்கு ஏற்ற காரணங்களாக இதெல்லாம் இல்லை. இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த நிகழ்ச்சியை கருத்துக்களை கவனித்துடைய மக்களுக்கும் தெரியும். எனவே இனிவரும் காலங்களில வெற்றி பெற்று ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குறுகிய இடைவெளி இல்லாமல் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால்தான் இத்தகைய மோசமான அரசியல் நகர்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இப்படி தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணையும் நிகழ்வை பார்க்க முடிகிறது. இது மேலும் தாவேகாவுக்கு பலத்தை சேர்க்குமா சார்? சார், அவங்களுக்கு வேண்டாம் எண்ணிக்கை அடிப்படையில் பலத்தை சேர்க்கலாம். ஆனால் பொதுமக்களிடம் அவர்களுக்கு உருவாகி வரக்கூடிய நன்மதிப்புக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஏற்கனவே அது பின்னடைவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இது மேலும் மேலும் தொடருமேயானால் மோசமான பின்விளைவுகளை அரசியல் ரீதியாக அவர்கள் சந்திப்பார்கள். நாம் மிக முக்கியமாக நன்மதிப்பை அவர்கள் இதன் மூலமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். சார், ஒரு பக்கம் எம்எல்ஏக்களின் இந்த ராஜினாமா நிகழ்வு நடைபெறுகிறது. நேற்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரும் அப்படின்றதையும் அவர் பேசியிருந்தார். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் சார்? அவர் எந்த அடிப்படையில பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியலங்க.